ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்மாவோட 39 அப்புறம் 40 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 38 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த டாமி செத்ததுக்கு அவனோட ஃபாதர் வில்லியம் ஸ்டைக்கர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்போ நம்ம பெருசு வந்து காப்பாற்றிருப்பாரு. அப்புறம் அந்த கிளாண்டிக் அகாடமியில் நம்ம ஹீரோவுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம லீடர் எல்லாம் ஒரு ஆர்மி படையோட கிளம்பி வந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவா அந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சான்னு பார்க்கும்போது நம்ம பெருசு நீ என்னோட ஸ்கூல்ல சேர்ந்துக்க அப்படின்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாரு. ஹீரோவும் அவரு ஸ்கூலுக்கு போலான்ட்டு போனா போற வழியில நம்ம ஹீரோவை ஒரு 3 பேர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அவனுங்களை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த வில்லியம் ஸ்டைக்கர் அனுப்பி வச்ச ஆளுங்க 3 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அவனுங்க 3 பேர்த்தையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அவனுங்களும் ஹீரோட்ட வாங்கின அடியில இல்ல இந்த பவர் உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கான பவர் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி இந்த பப்பட்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு, இந்த பப்பட் மாஸ்டர் ஒருத்தன் இருப்பானே அவன் எங்க அப்படின்ட்டு பாக்குறான். அப்போ அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரும் எப்படா என்னோட ஆளுங்களை நீ தோக்கடிச்ச, உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு சரி உன்னை நானே சமாளிச்சுக்கிறேன், இன்னைக்கு என் டாமி இறந்ததுக்கு உன்னை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கிறான். ஹீரோவும் ஆமா ஆமா உன்னோட பையன் தனியா இருப்பான், நீ போய் அவனுக்கு கம்பெனி கொடுறா அப்படிங்கிறான். அந்த வில்லியமோ உன் கதை முடிஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஒரு வழியா அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு அவனோட பிராத்ஃபுல் ரெயின்ஸ்டம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அந்த வில்லியம் பார்த்துட்டு என்னது இந்த அளவுக்கான பவரா, இவன் பண்ண 5 ஸ்ட்ரைக்கோட பவரும் ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியர் அவங்களோட பீக்ல இருக்கும் போது பண்ற அளவுக்கு இருக்கு, சரி இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னது இந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்வாட் எனர்ஜியா, சரி ஓகே நான் இன்னும் 3 நிமிஷம் இவங்கிட்ட தாக்கு பிடிச்சி உயிரோட இருந்தா போதும், அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த வில்லியமோ எங்கடா தப்பிக்கிற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவனோட கிரசன்ட் மூன் வேலி அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோவும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணிட்டான். அந்த வில்லியமோ அவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ல இருந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி அசால்ட்டா வெளியே வரான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஆனா எப்படா உன்னால எப்படா இந்த அட்டாக்ல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வில்லியமும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கோல்டன் டெக்னிக் டான்ஸ் ஆஃப் த ஃபீனிக்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது இந்த வில்லியம் ஒரு கோல்டு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானா, இப்ப என்னால இந்த அட்டாக்ல இருந்து டாஜும் பண்ண முடியாது, அப்படி பண்ணனாலும் எனக்கு தான் காயம் ஏற்படும், சரி ஓகே இப்ப இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவனோட எண்டு கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய அட்டாக்கையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் அந்த அட்டாக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுத்துட்டு இருக்கான். அந்த வில்லியமும் இல்ல இது எப்படி நடக்குது, இவனால எப்படி என்னோட கோல்டன் டெக்னிக்கை ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவனோட பவர் தாங்காம நம்ம ஹீரோவோட ஸ்பியர் உடஞ்சி ஹீரோவும் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறான். அந்த வில்லியமும் அச்சோ பாவம் உன்னோட வெப்பனும் இப்போ உடஞ்சு போச்சா, இதுக்கு மேல எப்படா என் கூட சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் எதுவுமே பண்ணாம அந்த அட்டாக்கை வாங்கிட்டான். அந்த வில்லியமும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அந்த ஸ்வாட ஒரு கையில பிடிச்சிட்டு இப்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அங்க பயங்கரமான ஆரா ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த அந்த வில்லியமும் இது என்ன டெக்னிக்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சரி இதோட கதையை முடிச்சிடறான் அப்படின்னு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அந்த வில்லியம் அட்டாக் பண்ணிட்டான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின பஞ்சில இல்ல இவனோட ஆரா திடீர்னு சேஞ்ச் ஆயிருச்சு, இவனால எப்படி இந்த ஆராவை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஒருவேளை ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்திருப்பானா, இல்ல இது ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கா, ஆனா இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அங்க கீழே கிடக்கிற ஸ்வாட பார்த்து இது எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி உன் கதையை முடிச்சிடலாமா அப்படிங்கிறான். அந்த வில்லியமோ டே ஒரு நிமிஷம் இல்ல, என்ன உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கு, நீ தான் என்ன கொன்னன்னு வெளியே தெரிஞ்சிச்சு, என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விடாதரா அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா, ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்றதுக்கே டைம் இருக்காது, ஏன்னா நான் தான் இந்த கிளாட்டிக் அகாடமில இருந்து வெளியே போய் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஒரு புது ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறேனே அப்படிங்கிறான். அப்போ அந்த வில்லியமோ என்னது உன்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களா, அப்புறம் நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல போய் சேர போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அடே முட்டாள், நீ என்னதான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் இனிமே உன்னோட ஃபேமிலிக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா என் கையில உன் சாவு இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு அவனோட கதையை முடிச்சிட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு 5 லட்சத்துக்கு மேல
எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் இவ்வளவு நேரம் மாசா டைலாக் பேசிட்டு இருந்துட்டு எப்பா சாமி ஒரு வழியா இவன் கதை முடிஞ்சிச்ச, இதுல இருந்து என்னதான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தாலும் இந்த பைத்தியக்காரன் 4th ஆர்டர் வாரியரா இருந்தான், இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட சைடு எஃபெக்ட் நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்குதுடா அப்படின்னு ரொம்ப டயர்ல பேசிக்கிட்டு சரி நாம போக போற பாதை இன்னும் ஆபத்தா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த காட்டை பாக்குறான். இதுதான் அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆட்டங்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஒரு இடத்துல அவனோட காயத்துக்கெல்லாம் கட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு என்னோட காம்பட் ஸ்கோர் 1900 இருக்கு, அது மட்டும் 2000 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நான் ஒரு 3rd ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிருவேன். அப்புறம் என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கும் என்னால கல்டிவேட் பண்ண முடியும். சரி இந்த லாட்டரி டிக்கெட் 4 இருக்கு, அதை ஸ்பின் பண்ணுவோமா அப்படின்னு அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி ஹீரோவும் என்னடா எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு லக்கி லாட்டரி வீல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இதனால உங்களுக்கு ஒரு லாட்டரி ஸ்பின்னிலேயே மல்டிபிள் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் தக்காளி சூப்பரா, இந்த கொஸ்டின் மார்க் மூலியமா என்னோட ரிவார்ட்ஸ் மல்டிப்ளை ஆகுமா, சரி ஸ்பின் பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு அந்த வீலை ஸ்பின் பண்ணிட்டான். அப்போ அந்த சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிளேயருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் அல்ட்ரா கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்து அல்ட்ரா கிறிஸ்டலா கொட்டுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல ஆஹா அல்ட்ரா கிறிஸ்டலா, இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட்டு தான், இதுல 3 3rd ஆர்டர் அப்புறம் 5 2nd ஆர்டர், அது மட்டும் இல்லாம 10 1st ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு, இதை மட்டும் நான் வித்தனா என்னோட வெப்பன் வாங்குறதுக்கான காசு கிடைச்சிரும் அப்படின்ட்டு சரி அடுத்த ஸ்பின்ன பண்ணுவோமா அப்படின்னு ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு லெஜெண்டரி வெப்பனான கிரிம்சன் மூன் கிளவுஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல என்னது லெஜெண்டரி வெப்பனா, ஆமா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சாஃப்ட் மெட்டல்னால கிராஃப்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு இந்த லெஜெண்டரி வெப்பன் அப்படிங்கிற பேர் ஏத்ததுதான் அப்படின்ட்டு என்னோட ஸ்பியர் இப்ப இல்லாத குறைய இந்த கிளவுஸ் தீர்த்துருச்சு, ஏன்னா என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட பவர் இதனால ரொம்ப அதிகமாக போகுது. அப்புறம் மீதி இருக்க 2 லாட்டரியும் சுத்தி நான் பணக்காரன் போறேன் அப்படின்னு அதை ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு நிறைய டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் என்னங்கடா விளையாடுறீங்களா, 3 சில்வர் கார்டு டெக்னிக்கு அப்புறம் 12 பிரான்ஸ் டெக்னிக்கு, சரி இதுல என்னதான் ஸ்பியர் ஹேண்டலிங்க பத்தி எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லை அப்படின்னாலும் இதை நான் கம்பைன் பண்றது மூலியமா எனக்கு ஒரு நல்ல டெக்னிக்கே கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா இதுல சில்வர் டெக்னிக்கில் இருக்க பில்லர்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஆஹா 3 பிரான்ஸ் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு சில்வர் கார்டு டெக்னிக்கை ஜெனரேட் பண்ண முடியுமா, இந்த ஆப்ஷன் வேற லெவல்ல இருக்கு, அப்போ ஒருவேளை என்னால 3 சில்வர் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கிரியேட் பண்ண முடியுமா, நான் மட்டும் இந்த டெக்னிக் கார்டெல்லாம் வித்தேன் அப்படின்னா எனக்கு கோடி கோடியா பணம் வரும்டா அப்படின்னு அந்த பில்லர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிற டெக்னிக்கை பார்க்கறான். இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோ ஸ்பியரை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணா அப்படின்னா இது அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஹீரோவும் அட போங்கடா இதுவும் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே தான் இருக்கு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கம்பைன் பண்றான். இதுல நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஒரு 3 சில்வர் கார்டு டெக்னிக் கிடைச்சிருந்தாலும் இது 3மே நம்ம ஹீரோவுக்கு உதவாதது தான். ஹீரோவும் கடுப்பாயிட்டே அடே முட்டாள் சிஸ்டம், நீ கொடுக்கறதே உதவாத ஸ்கில்லு, இதுல ஒவ்வொரு டைமும் கங்க்ராச்சுலேஷன் வேறையா, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு அந்த சிஸ்டத்தை அட்டாக் பண்ண போறான். அதுவும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆகுது. ஹீரோவும் சரி ஓகே 6 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இது மூலியமா எனக்கு ஒரு 2 கோல்டு கார்டு டெக்னிக் வந்தா கூட ஓகே தான் அப்படின்னு அதை கம்பைன் பண்ணிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கொடுத்துரு அப்படின்னு வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வருது. ஹீரோவும் எப்பா ஒரு வழியே கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு பார்த்துட்டு இருந்தா சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப பண்ண காம்பினேஷன் ப்ராசஸ் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அடே அதான் ஃபெயில் ஆயிருச்சுல, இதுக்கு எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன், சரி அது போய் தொலையுது, என்னோட சில்வர் கார்டு டெக்னிக்கு அது 3யும் கொடு அப்படின்னு அந்த சிஸ்டத்தை போட்டு குலுக்கிக்கிட்டு என்னால முடியலடா, இந்த முட்டாள் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சூதாட்டம் விளையாடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, சரி ஓகே லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்கிட்ட இருந்த மீதி 3 ஸ்கில் கார்டையும் கம்பைன் பண்றான். இந்த ப்ராக்ரஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம ஹீரோவுக்கு கோல்டன் டெக்னிக் கார்டான கேலக்ஸி ஃபால் அப்படின்னு ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கு. இதுவும் ஸ்பியர் ஹேண்டலிங் டெக்னிக் தான். ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல சாதிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இனிமே தாண்டா என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க, என்னால இந்த கோல்டன் டெக்னிக்கை 2nd ஆர்டர் வாரியரா இருக்கும் போது யூஸ் பண்ண முடியாது, நான் 3rd ஆர்டர் வாரியரா சீக்கிரமாவே மாறிடுறேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஃபைனல் லாட்டரி ஸ்பின்னையே ஸ்பின் பண்ணிட்டு இந்த டைம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஹீரோ மேலேயே உழுவுற மாதிரி வந்துருச்சு. இது வந்து ரேபிட் growth
growth பேக்கேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஆர்மர்லாம் போட்டுட்டு சண்டை போட்டான்ல, இல்ல ரொம்ப ரொம்ப முட்டி மோதி கஷ்டப்பட்டு அந்த ஆர்மரை கழட்டினான் இல்ல, அதே ரேபிட் growth பேக்கேஜ் தான். ஹீரோவும் கதறிக்கிட்டே, எனது மறுபடியுமா, ஏன்டா என்ன ஒரு டைம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா, என்னாலாம் இதை போடவே முடியாதுடா அப்படின்னு கதறிக்கிட்டு, சரி ஓகே என்னதான் வழியா இருந்தாலும் இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 50 அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்கும், வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த ரேபிட் growth பேக்கேஜ் எடுத்து மாட்டிக்கிட்டான். இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 50,000 பாயிண்ட் நம்ம ஹீரோ எடுத்தாகணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தன் ஒரு கரடிகிட்ட மாட்டிட்டு என்னை யாராவது காப்பாத்துக்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் மின்னல் வேகத்துல வந்து அந்த கரடியோட கதையை முடிச்சு அங்க இருந்தவனை காப்பாத்திட்டு, இந்த லெஜெண்டரி வெப்பனான என்னோட கிளவுஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, என்னால ஒரே பஞ்சில இந்த செகண்ட் ஆர்டர் கரடி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாத்தனால அவனும் தேங்க்ஸ் மேன், நீ என்னை காப்பாத்திட்ட, அப்புறம் என்னோட பேரு ரூடி அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்டு மறுபடியும் ஒரு தலைவலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்னு அந்த கரடிகிட்ட போறான். அந்த ரூடியும், டே ஃப்ராஸ்டர் நீயும் அந்த பிளாக் சி சிட்டி வெளியே தானே போற, அப்புறம் உன்னால எப்படி இந்த செகண்ட் ஆர்டர்ல இருந்த கரடிய ஒரே அட்டாக்ல கொல்ல முடிஞ்சு, உன்னோட ஆறாவை பார்த்தா ஏதோ ஒரு நோவைஸ் வாரியர் அளவுக்கு தான் இருக்கு, உண்மையிலேயே நீ மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது மான்சரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், ஆமா நான் பிளாக் சி சிட்டிக்கு தான் போறேன், என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண அப்படிங்கிறான். அப்போ அந்த ரூடியோட ஃப்ரெண்ட்ஸை கத்திக்கிட்டே, டே ரூடி எங்கடா போயிட்ட, அப்புறம் அந்த செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் அதை என்னடா பண்ணன அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. அந்த ரூடியும், டே இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க, இந்த ஃப்ராஸ்டர் மட்டும் வரலனா நான் செத்தே போயிருப்பான் அப்படின்ட்டு, அப்புறம் இவனோட பேரு ஃப்ராஸ்டர், இவன் தான் என்ன ரெஸ்கியூ பண்ணணும், அப்புறம் இவனும் அந்த பிளாக் சி சிட்டிக்கு போய் வாரியர் சர்டிபிகேஷனை தான் ரிஜிஸ்டர் பண்ண போறான். சரி ஃப்ராஸ்டர் நாங்களும் அங்கே தான் போறோம், ஏன் நாங்க உன் கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, உனக்கு நாங்க உன் கூட வர்றது ஓகேவா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், சரி பரவாயில்ல வாங்கடா போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ரூடியும், சரி நாங்க 5 பேர் மட்டும் இங்க வரல, உன்ன மாதிரியே ஒரு சைக்கோவை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவ அங்க மரத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறான். இவளோட பேரு அட்லைடு பெயின். இந்த கேரக்டரை நல்லா பாத்துக்கோங்க, வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோவே கதற விட போகுதுன்னா பாத்துக்கோங்களே, அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். கைஸ் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. சரி ஓகே இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.